இன்று போய் போருக்கு நாளை வான்னு சொன்னானா, இங்க பாருங்க, சின்ன பையன், ஐயா அப்படியே நிறுத்துறேன். அந்த சின்ன பையனோட மனசுல வந்துருச்சு, சொல்லிடணும். என்னையா பிள்ளைங்க வச்சிருக்கீங்க நீங்க, சூப்பரா ஒரு கடவுள் வாழ்த்து வாசிச்சதே ஒரு பாப்பா, என்னங்க குரல் அது, எங்க இருந்துங்க கொண்டு வந்தது அந்த தெய்வீகத்தை அந்த குழந்தை? உலகம் யாவையும் சொன்ன உடனே என் சர்வமும் ஒடுங்குச்சேங்க. சொல்லட்டுமா, அக்கினி இருக்குல்ல, அதுல குஞ்சு மூப்பு கிடையாது, நெருப்பு நெருப்பு தான். நெருப்பு வச்சிருக்கிறீங்க, இனியும் 100 ஆண்டுகள் காணும் இந்த கம்பன் கடகம். சின்ன பையன் அடிக்கிறான், அதுல ஒரு அட்வைஸ் கொடுத்தான். அந்த அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்றேன். எங்க தெரியுமா நம்ம தோக்குறோம்? நம்ம புள்ள நமக்கு அட்வைஸ் கொடுக்க கூடாது, நம்மளை விட சின்னவங்க நமக்கு அட்வைஸ் கொடுக்க கூடாது. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தோத்துட்டோம்னு அர்த்தம். ராவணனுக்கு ராமன் கூறிய அறிவுரை, அப்பவே ஒரு அறிவுரை சொன்னானா. என்ன அறிவுரை தெரியுமா? அறத்தினாலன்றி அமரர்க்கும் அருஞ்சமம் கடத்தல் மரத்தினால் அரிது என்பது மனத்திடை வலித்தி. நிறுத்தி இல்ல, வலித்தி. வலிக்கிற அளவு மனசுக்குள்ள போ, நான் சொல்றது வலிமையாவே உள்ள. என்ன சொல் தெரியுமா? தேவர்கள், பரிசு பெற்றவர்கள், உயர்ந்தவர்கள், பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள், அதிகாரத்தில் உயர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் வெறும் வீரத்தை வைத்துக்கொண்டு போரை வெல்லலாம் என்று நினைக்காதீர்கள். அறத்தை மையமாக வைத்தால்தான் வெற்றி வரும். இல்லை என்றால் அமரர்க்கும் அருஞ்சமம் கடத்தல் அறத்தினால் அன்றி நிகழாது என்கிறார் ராமர். யாரிடத்தில்? ராவணனிடத்தில் முதல் பார்வையில் தோற்கடித்தவுடன் சொல்லுகிறார். நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா? துன்பம் வந்துட்டா கடவுளை அப்படி ஒரு திட்டு. உனக்கு கண் இல்லையா, என் வாழ்க்கை இப்படி நாசமாக்கிட்டே, இனிமேலும் நான் உன்னை வணங்க மாட்டேன். நான் உன்னை கேட்குறேன், ஜெயிக்கிறோமே, அப்போ ஒரு போய்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோமா? எப்பாவது போகிறோமா? எனக்கு இன்னொரு உங்கள் எல்லாருக்கிட்டையும், நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஏதாவது கேட்கணுன்னா மட்டும்தான் கோயிலுக்கு போகிறீங்க, மசூதிக்கு போகிறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, வழிபாட்டுக்கு போகிறீங்களா? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் போய் நிற்கிறீங்க, எனக்கு வேலை கிடைக்கணும் போய் நிற்கிறீங்க, என் வீடு கட்டணும் போய் நிற்கிறீங்க. இறைவனுக்கு இறை வேட்கை மட்டும் பிடிக்காது, வழிபாடும் பிடிக்கும். இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இறை வேட்கை என்பது தானாகவே நடக்கும். பல நேரங்களில் நமக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியாதா? சில டைம்ல கேட்டு தான் வாங்கி வச்சுக்கிறோம். நம்ம கேட்கறதுனால கொடுத்துட்றான் கடவுள். இறைவா, என்னுடைய விருப்பத்தின் இல்லை, உனக்கு நான் அறத்தோடு வாழ்கிறேன் என்று தெரிந்தால் உன்னுடைய விருப்பத்தின்படி எனக்கு நீ தருவாயாகன்னு சொல்லிட்டு அந்த ஆள் தலையில போட்டுறணும். சில விஷயங்களை குடுனா கொடுத்துருவார், போயிரும். நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நமக்கான அறம் நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் ஐயா. என் பெற்ற தாயை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், இறைவனிடத்தில் நான் எதுவும் கேட்பதே இல்லை. பெற்ற தாய் சாட்சி. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு முறை போய் இறை வேட்கைக்கு கை இப்படி தூக்கும் போது மனசுல ஒரு பாட்டு தான் வரும். நாகூர் அனிஃபா வேற பாடி வச்சுட்டார், அதை ராகத்தோடு தான் வரும். இல்லை இல்லை, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். மனம் நிறைந்து இருக்குல்ல, அமைதியா இருக்குல்ல, அறம் நிகழும். பாருங்க, மாயத்துறவி வடிவத்துல வரான், பஞ்சவடிக்கு வரான் ராவணன். வந்து சீத்தை கிட்ட பேசுறான். சின்ன குழந்தைகள் கேட்கணும். இதெல்லாம் வந்து வெறும் ராமாயணம் இல்லை நான் பேசுவது, நம் வாழ்க்கையிலும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறார். எப்படி ஒருவனை அடையாளம் காண்பது?
அவர் வந்து பேசுகிறார், மாயத்துறவி வந்து பேசுகிறார். என்ன பேசுறார் தெரியுமா? யானை கூட்டத்தை ஒரு முயல் சாவடிக்குமா? ஒரு பெரிய நகம் கொண்ட சிங்கத்தை ஆண் சிங்கத்தை ஒரு மான் வெல்லுமா? அப்படின்னா மனிதர்கள் அரக்கரை கொள்வார்கள். பாருங்களேன், அது ஒரு மெல்லிய பூ மாதிரிங்க. சீத்தை ஒரு பொண்ணு, அது ஒரு மெல்லிய பெண்ணிடத்தில் எத்தனை வன்முறை நிகழ்த்தி அவளை கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு எல்லாத்தையும் சொல்றான். யானை கூட்டத்தை முயல் வெல்லுமா? பெரிய வளைந்த நகங்கள் கொண்ட ஆண் சிங்கத்தை மான் கொல்லுமா? அப்படி என்றால் அரக்கர்களை மனிதர்கள் கொள்வார்கள். எங்க அம்மா சீத்தை என்ன பதில் பாருங்க, என்ன பதில்! அந்த உறுதி தாங்க. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. கற்பெனும் திண்மை உண்டாக பெறின். வள்ளுவன் பெருந்தக்க, இந்த உலகத்திலேயே பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக. எவ்வளவு மெல்லிய விஷயம் தான், ஆனா அது ரொம்ப உறுதியா இருக்கணும். நம்ம கிட்ட சீதா கிட்ட இருந்தது. சீதாம்மா பேசுறா. என்ன பேசினா தெரியுமா? இன்னைக்கு சொல்றியா நீ, நாளை சுண்டி போட்டு சொல்றான். நாளையே காண்டீர் அன்றே நவையிலீர் உணர்கிலீரோ. அவ சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். ராவணனை எதிர்த்து, அந்த ராட்சதனை எதிர்த்து, அந்த அரக்கனை எதிர்த்து ஒரு சின்ன பிள்ளை மிரட்டி வைக்கிற அந்த சின்ன பிள்ளை இப்படி பேசுறா. பார்த்து என்ன பேசினா தெரியுமா? மீள அருந்தர்மம் தன்னை வெல்லுமோ பாவம். தர்மத்தை பாவம் ஜெயிக்குமாயா? போ, நாளைக்க பாப்ப. முயல் கூட்டம் யானை கூட்டத்தை கொல்லும், ஆண் சிங்கத்தை மான் வெல்லும். போ சொன்னாலே அந்த இடத்தில் வந்து நிற்கிறாள். பயமா இருக்குங்க அந்த பிள்ளைக்கு. இழுத்துட்டு போறாங்க, இந்த பர்ணசாலையிட அப்படி இழுத்துட்டு போறான். சடாயு சண்டை போடுறான். சடாயு சண்டை போட்டு துண்டு துண்டாயிடுச்சு உடம்பு சடாயுக்கு. கருடன். இன்னைக்கும் அந்த கருடனுக்கு சேவை செய்கிறோம், அந்த நன்றி கடனுக்காக. பிச்சு போடுறாங்க. அப்போ சீதா பிராட்டி, நான் ஒன்று கேட்குறேன், சீதை கிட்ட இருந்த பெருமையான விஷயம் எது தெரியுமா? எந்த நேரத்திலும் அவள் அறம் என்கின்ற சொல்லை கைவிடவே இல்லைங்க. நான் பெண்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், வாழ்க்கை சூழல் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், அறம் என்கின்ற ஒன்றை மட்டும் கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். அதுதான் ஒழுக்கம், அதுதான் அன்பு, அதுதான் அருள், அதுதான் கல்வி, அதுதான் உழைப்பு. நம் மரபிலே நமக்கு வந்து சேர்ந்த சொல் அறம். அறத்தை பிடிச்சுக்கோங்க.